டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கனவீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். வெண்மை நிறமான பூக்களையும் ஊதா நிறமான பூக்களையோ அல்லது மஞ்சள் நிறமான பூக்களையோ கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த பூக்களை கிள்ளும்போது அல்லது காய்களை கிள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்திலிருந்து வெண்மை நிறமான பால் வடிவதை நாம் பார்க்க முடியும். இந்த கனவீரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்களில் ஏற்படுகின்ற அந்த இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட அடைப்புக்கு இந்த கனவீரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பொதுவாக இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் நின்று வேலை செய்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கிறது. அல்லது விபத்து காரணமாக ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை காலில் செய்து கொண்டோமேயானால் அவர்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுகின்ற தொந்தரவு மிக அதிகமாக இருக்கிறது. காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்தை இதயத்திற்கு அனுப்புவதற்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரோடு வேலை செய்யக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏதாவது சுருக்கமோ அல்லது அடைப்போ ஏற்படும் போது அந்த இரத்த குழாய்கள் சிறிது சிறிதாக காலை விட்டு வீங்க ஆரம்பிக்கிறது. நாளடைவில் பார்த்திங்கன்னா காலை சுற்றி ஒரு பெரிய வீக்கம் இருப்பது போல் ஒரு சூழலை உண்டாக்கி விடுகிறது. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இரத்த குழாய் அடைப்புக்கு தான் வெரிகோஸ் வெயின்ஸ்னு பேர். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியாது. சிறிது நேரம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா கால்களில் வீக்கம் ஏற்படும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த காலே ஒரு மரக்கட்டை போல் இறுகி போய்விடும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு கனவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட அதோட வேர்பட்டை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து 100 மில்லி பால் 200 மில்லி தண்ணீர் இந்த வேர்பட்டை ஒரு 5 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லி பாலுடைய அளவுக்கு குறைகின்ற அளவுக்கு கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகு அதை சுண்ட வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை பால் கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட அறுவை சிகிச்சையினாலோ விபத்தினாலோ ஏற்பட்ட வெரிகோஸ் வெயின்ஸாக இருந்தாலும் அவை மறைந்து முழுமையாக தீர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கால்கள்லாம் கருமை நிறமாக மாறிவிடும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நின்னாலே காலே இல்லாதது போல் ஒரு தோற்றம் ஏற்படும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நோய். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ஏற்பட்டு அதன் பிறகு இதை சரியாக கவனிக்காமல் விடும்போது சில நேரங்களில் கால்களில் ஏதாவது காயம் படும்போது பார்த்திங்கன்னா அது வெரிகோஸ் அல்சராக மாறிவிடுகிறது. இந்த வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கால் பகுதியாக இருக்கிறதுனால இது ஆறுவதற்கு மிக நீண்ட காலம் ஆகும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது நேராக போய் அவங்க ஆப்ரேஷன் செஞ்சிடறாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷன் செய்த பிறகு நிறைய பேருக்கு அந்த வெரிகோஸ் வெயினால் ஏற்படுகின்ற அந்த அல்சர் ஆறுவதே கிடையாது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கனவீரத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. கனவீரம் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் அதனால தான் நேரடியாக இதை உபயோகப்படுத்தாமல் சுத்தி செய்து உபயோகப்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த கனவீரத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை ஒரு காட்டனில் வச்சுட்டு அந்த எண்ணெயை சோக் பண்ணிவிட்டு இந்த காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு காலை ஒரு 8 மணி 7 மணி போல் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை அவ்வளையே விட்டுறணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெந்நீர் வைத்து அந்த காயத்தை முழுமையாக கழுவி விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு சிகிச்சையாக ஒரு 6 மாத காலம் செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆறாமல் இருக்கக்கூடிய காயமாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரம் இந்த கனவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்த அந்த மரப்பட்டை வேர்பட்டையை பால் கஷாயமாக வைத்து உள்ளுக்கும் சாப்பிட வேண்டும். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா
உடல் எடையின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக அவர்களுடைய ஆணுறுப்புடைய அளவும் சரி, ஆணுறுப்பு வேலை செய்கின்ற விகிதமும் சரி மிக குறைவாக இருக்கிறது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதே மாதிரி ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சராசரியாக 170 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு கனவீரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. சுத்தி செய்யப்பட்ட, எரித்து சாம்பலாக்கப்பட்ட கனவீரத்துடைய மரப்பட்டையை ஒரு 5 மில்லிகிராம் அளவுக்கு, அதுக்கு மேலே இதை எடுக்கக்கூடாது, 5 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு பசு நெய்யில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் சாப்பிட ஆரம்பித்தாலே அவர்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய எழுச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆணுறுப்பு மீண்டும் எழுச்சி அடைவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய சர்க்கரை நோயாளிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு உடற்பயிற்சியே கிடையாது. உடற்பயிற்சி இல்லாமல் அதிகமாக ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் வருகின்ற வாய்ப்பு அதிகம். இளம் வயது சர்க்கரை நோய் அவர்களுக்கு ஏற்படும் போது ஒரு 40 வயதிலேயே பார்த்திங்கன்னா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ அல்லது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, உடலுறவு அப்படின்னு நினைக்கும் போதே அவங்க உடம்புலேருந்து விந்து வெளிவர ஆரம்பித்து விடும். அதன் பிறகு அவர்களுக்கு எழுச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த கனவீரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. கனவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட அந்த சாம்பலாக்கப்பட்ட அந்த ஒரு மருந்து 5 மில்லிகிராமிலிருந்து 25 மில்லிகிராம் வரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு பசு நெய்யுடன் கலந்து சாப்பிடும்போது அது குணமாவதை பார்க்கலாம். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருக்குழல் அடைப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப் பிளாக், நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இளம் வயதில் அவர்களுக்கு அதிகமாக இன்றைக்கி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிறது. அடிக்கடி தும்மல் ஏற்படுவது, அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றாங்க. சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் அந்த ஆன்டிஹிஸ்டமினை சாப்பிட்றாங்க. அந்த ஆன்டிஹிஸ்டமினுடைய முக்கியமான பக்க விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா கருக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்பை அது உண்டாக்குகிறது. அந்த அடைப்பை உண்டாக்கும் போது பெரும்பாலான பெண்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய் அவங்க செயற்கை முறை கருவூட்டலை மட்டுமே நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த ஒரு தேவையை குறைக்கின்ற சக்தி இந்த கனவீரத்திற்கு உண்டு. சுத்தி செய்யப்பட்டு எரித்து எடுக்கக்கூடிய அந்த கனவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை ஒரு 10 கிராம் அளவிற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டாலே ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசோதனையை 6 மாதத்திற்கு பிறகு நம்ம செஞ்சு பார்த்தோம்னாலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கருக்குழலுடைய அடைப்புகள் முழுமையாக நீங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த கனவீரம் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் இதோடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி மாளாதது. நிறைய நல்ல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிய தாவரம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு 10-15 வருடங்களில் ஏதாவது ஒரு சொல் மிகவும் பிரபலமாகி இருக்கிறது என்று சொன்னால், அல்லது எல்லோரையும் ஒரு புதிய ஒரு கருத்தாக்கம் சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சொல் என்பது ஆர்கானிக் என்கிற சொல்லாகும். அதாவது இயற்கை விவசாயம் அல்லது இயற்கையாக விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது முன்பெல்லாம் இந்த ஆர்கானிக் என்கிற ஒரு சொல் ஏதோ அந்நியமானதாக ஒன்றாக அல்லது யாரோ ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது மிகவும் பரவலாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. நெடுஞ்சாலை உணவகங்களில் ஆர்கானிக் உணவுப் பொருள்கள், அதாவது அதற்கான உணவகங்கள் எல்லாம் இப்பொழுது திறக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஆர்கானிக் பொருட்களுக்காகவே அல்லது திறக்க இருக்கக்கூடிய கடைகளும் இன்றைக்கு ஏராளமாக விரிவடைந்து வருகின்றன. மக்களிடம் இந்த இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை
உண்பதற்கான அவற்றை பயன்படுத்துவதற்கான ஒரு ஆர்வம் என்பது ஒரு பெரிய அளவிற்கு விரிவடைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு மிகப்பெரிய சந்தையாகவும் உருமாறி இருக்கிறது என்பதை வரக்கூடிய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது எந்த பொருளை எடுத்தாலும் சரி, அந்த பொருள் என்பது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதா செயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதா என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு மக்கள் மனதில் எழுப்புகிற அளவிற்கு இந்த ஆர்கானிக், அதாவது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருள்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இதற்கு என்ன காரணம்? முக்கியமாக பொருள்கள் என்பதே, ஒரு காய்கறிகள் என்பதோ தானிய வகைகளோ பூமியில் இயற்கையாக விளையக்கூடிய ஒன்று. ஆனால் அது எப்படி இயற்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டு மனிதர்களுக்கு எதிராக மாறியது என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயற்கையாக விளையக்கூடிய இந்த பொருள்களை குறுகிய காலத்தில் மிக அதிகமாக உற்பத்தி செய்வதற்காகவும் இயற்கையினுடைய சுழற்சியை உடைத்து நமக்கேற்ப அதை மாற்றியமைத்ததன் காரணமாகவும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இதில் ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றன. அதாவது நஞ்சூட்டப்பட்ட பொருள்கள், நாம் வைக்கிற உரங்கள், காய்கனிகள் போன்றவை, அவற்றிற்கு அவை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உணவுப் பொருள்களில் தங்கியிருந்து நம்முடைய உணவோடு சேர்ந்து பல்வேறு விதமான நோய்கள், புற்றுநோயிலிருந்து தொடங்கி எண்ணற்ற நோய்கள், நீரிழிவு நோயாக இருக்கட்டும், சிறுநீரகங்கள் தொடர்பான நோய்களாகட்டும், எண்ணற்ற நோய்களை அவை ஏற்படுத்தி இருப்பதை கண்டறிந்த போது உலகமே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நோய்களினுடைய ஒரு கூடாரமாக மாறிவிட்டது. இதை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இதனுடைய ஒரு செயின் நெட்வொர்க் ஒன்று இருக்கிறது. அதாவது ஒருபுறம் உரங்கள், பூச்சி மருந்துகளினுடைய விற்பனை அதிகரிக்க வேண்டும், அதன் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக லாபம் அடைய வேண்டும். இன்னொரு புறம் இந்த உணவுப் பொருள்களை உட்கொள்வதன் மூலமாக உணவு தேவை என்பது உடனடியாக நிறைவு செய்யப்படுவது அல்லது உணவு பற்றாக்குறை என்பது உடனடியாக நிறைவு செய்யப்படுகிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டால் கூட அதற்காக நாம் கொடுத்த விலை என்பது மிக மிக பெரியது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற ஒரு செயற்கை முறையிலான உற்பத்தி முறைகள், விவசாய முறைகளின் காரணமாக உருவாக்கப்பட்ட செயற்கை தானியங்கள், காய்கறிகள், நஞ்சூட்டப்பட்ட அல்லது ஹைப்ரிட் என்று சொல்வார்களே, அதாவது அதீதமான வளர்ச்சி காணக்கூடிய இந்த பயிர் வகைகள், இவற்றின் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்களின் காரணமாக, ரசாயன பொருள்களின் காரணமாக நாம் குழந்தைகளுக்கு ஒரு தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலில் கூட நஞ்சு இருக்கிறது என்கிற உண்மைகள் எல்லாம் கண்டறியப்பட்டன. இது போன்ற விஷயங்கள் மனித குலத்தை அதிர்ச்சி அடைய செய்தன. இது போன்ற பூச்சி மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், உரங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், நவீன வேளாண்மை முறைகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு பெருமளவிற்கு லாபம் ஈட்டுவது மட்டுமல்ல, இந்த உணவுப் பொருள்களை உண்டதன் வாயிலாக இன்றைக்கு பல்வேறு விதமான நோய்கள் இன்றைக்கு மனிதர்களிடம் உருவாகி இருக்கின்றன. இவற்றிற்கான சிறப்பு மருத்துவமனைகள், மருத்துவ தொழில், அதை பற்றிய மருந்து நிறுவனங்கள், இப்படியாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நோய்களினுடைய ஒரு கூடாரமாக இந்த உலகத்தை மாற்றியதன் மூலமாக பெரிய அளவிற்கு மனிதர்கள் ஒரு பெரிய பொறியில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மை முறை உருவானது. இந்த இயற்கை வேளாண்மை முறை என்பது பல்வேறு நாடுகளில் பல்வேறு அறிஞர்களால் பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று. மசானபு புகாகோ என்கிற ஒரு வேளாண் அறிஞர், அவர் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். உலகையே அந்த புத்தகம் புரட்டி போட்டது என்று சொல்லலாம். அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கிற அந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது இயற்கையில் நாம் ஒவ்வொரு பொருளும் அது அதன் நேரத்தில் நமக்கு கிடைக்கிற வரை நாம் காத்திருக்க வேண்டும். இயற்கைக்கு எதிராக நாம் போராடக்கூடாது. இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழ வேண்டும். இயற்கையோடு சேர்ந்து நாம் நிற்க வேண்டும். மாறாக நீங்கள் இயற்கைக்கு புறம்பாக அதீதமான விளைச்சலை உருவாக்குவதற்கோ அல்லது நீங்கள் காலம் தவறி ஒரு பொருளையோ ஒரு பழத்தையோ காய்கறியையோ உற்பத்தி செய்வதற்காக அந்த இயற்கையினுடைய சுழற்சியை நீங்கள் உடைக்க முயற்சித்தால் இயற்கை பாழ்பட்டுவிடும், உற்பத்தி முறைகள் பாழ்பட்டுவிடும் என்பதை அவர் ஆய்வுபூர்வமாக நிறுவி காட்டினார். அது மட்டுமல்ல, உரங்கள், பூச்சி மருந்துகளால் நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து விடுகின்றன. அவை தன்னுடைய அசலான உயிர்த்தன்மையை, உற்பத்தி தன்மையை இழந்து விடுகின்றன. அதாவது ஒரு நிலத்தில் ஒரு பருவத்தில் என்ன போட்டாலும் விளையும் என்பதற்கு பதிலாக நீங்கள் குறிப்பிட்ட உரங்களையோ அல்லது பூச்சி மருந்துகளையோ பயன்படுத்தினால் தான் ஒரு பொருளை விளைவிக்க முடியும் என்று சொல்வது என்பது நிலங்களினுடைய அந்த இயற்கையான தன்மையை நாம் பறிகொடுக்கிற ஒரு செயல் என்கிற ஒரு உண்மையை மசானபு புகாகோ அந்த புத்தகத்தில் நிரூபித்து காட்டினார்.
அவர் உருவாக்கிய அந்த இயக்கம் என்பது உலகம் முழுக்க ஒரு பெரிய பேரலையாக பரவத் தொடங்கியது. இயற்கையான வாழ்க்கை முறை, இயற்கையான உற்பத்தி முறை, இயற்கையான உணவகங்கள், உணவை உண்ணுவது என்று பல விஷயங்கள் நம்முடைய கவனத்திற்கு வர ஆரம்பித்தன. மக்கள் அவற்றை பின்பற்றத் தொடங்கினார்கள். தமிழ்நாட்டிலும் கூட நம்மாழ்வார் போன்றவர்கள் அதை ஒரு மிகப்பெரிய அளவிற்கான இயக்கமாக எடுத்து சென்றார்கள். மக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஊட்டினார்கள். அதன் விளைவாக இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட, ஆர்கானிக் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை உண்ண வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய விலை என்பது பலரால், எளிய மக்களால் வாங்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இயற்கை முறையில் பொருள்களை விளைவிப்பது என்பது செலவு பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் வழக்கமான அந்த ரசாயன முறையில், செயற்கை முறையில் ஒரு நிலத்தை உற்பத்திக்கு பழக்கிவிட்டால் அதை இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப கொண்டு வருவதற்கு 3 வருடங்களுக்கு மேல் ஆகும் என்று அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நடைமுறையிலும் அதுதான் உண்மை. அப்பொழுது ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பின் காரணமாக பலர் இந்த இயற்கை வேளாண்மைக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். அரசு அவர்களுக்கு மானியம் போன்ற விஷயங்களை கொடுத்து உதவுவதன் மூலமாக இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது இந்தியாவில் $50 கோடி மதிப்புக்கு இன்றைக்கு இயற்கை முறையிலான உணவுப் பொருட்கள் விற்பனை இருக்கின்றன. இது 2020ஆம் ஆண்டில் $136 கோடி உயரும் என்கிற ஒரு செய்தி, இன்னும் 4 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளாக உயரும் என்கிற செய்தி மக்கள் இயற்கைக்கு திரும்புவதில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது. அந்த வகையில் இயற்கை வேளாண்மை ஒரு நோயற்ற வாழ்விற்கான ஒரு திறவுகோல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சரவணன். புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, இதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும், எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை இதை ஏற்படுத்தும், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சில நோய்களை கண்டாதான் ரொம்ப அதிகப்படியான ஒரு பயம் இருக்கும். இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பமே மொத்தமாக ஒரு சோகத்தில் மூழ்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தீர்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் மருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அப்படின்னாலும் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எந்த காலகட்டத்தில் நம்ம மருத்துவரை போய் அணுகினா நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரியான வியாதிகள் சொல்ற பட்டியலில் புற்றுநோயும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது வரவே கூடாது அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு பரவலா இந்த நோய் பரவி இருக்கிற ஒரு சூழல் தான் இந்தியாவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னா முழுமையாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஆறுதலான விஷயமா இருக்கு. ஒரு சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு புற்றுநோய் பாதிப்புகள் அப்படின்னா என்னென்னலாம், எந்த உறுப்புகளை இது அதிகப்படியாக பாதிப்புக்கு ஏற்படுத்தும், அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன, இதோட பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் வரும், எந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இந்த நோய் தாக்கும்? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர், புற்றுநோயின்ற அந்த வார்த்தையே அந்த குடும்பத்தையே மனசளவில் ஆக்சுவலாக ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. புற்றுநோய் அப்படின்றது ஒரு கெட்ட செல்லுகளோட வளர்ச்சி தான் இது. இப்போ நல்ல செல்கள் வளர்ச்சி, நம்மளே சின்ன குழந்தையாக இருக்கிறோம், வளர்ந்து பெரியவங்களாகிறோம். இது கெட்ட செல்கள் வளர்கிறது, அது கேன்சர். ஆக்சுவலாக இதுலேயே 2-3 டைப்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், இது இப்போ உடம்புல எந்த பகுதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆண் பெண்ணுன்னு பிரித்து பார்த்துறோன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையிலையும் மார்பகத்திலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நுரையீரலை அதிகம் தாக்குது. இது பெண்கள்லேயும் அந்த ஆரம்ப காலங்களில் கர்ப்பப்பையில் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம இந்த அர்பனைசேஷனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மார்பக கேன்சர் தான் இப்போ அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. கேன்சர் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு தனிப்பட்ட ஒரு அறிகுறி இல்லை. இருந்திருந்தால் இதை ரொம்ப ஆரம்பத்துலேயே நம்ம டயக்னோஸ் பண்ணிட முடியும், ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும். அதனால் மக்கள் நம்மக்கிட்ட வரும்போதே பார்க்கையிலே நீங்கள் பெரும்பாலும் அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு பிறகு தான் வர்றாங்க. இதுக்கு காரணம் நம்மளாக ஒரு 7 அறிகுறிக்கு மட்டும் சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகத்தில் ஏதாச்சும் ஒரு கட்டி தென்பட்டாலோ அந்த மாதிரி ஒரு சின்ன இது. இப்போ அப்புறம் இப்போ ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்க போது
அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இப்போ ஒரு 60 வயது அம்மாவுக்கு திடீர்னு தீட்டுப்பட்டுச்சுன்னா அது கேன்சரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி சில காரணங்கள். அப்புறம் நம்ம நிறைய காரணங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண நோய்க்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அறிகுறி இருக்கும். இப்போ நீண்ட நாள் இருமல் அப்படின்ற மாதிரி ப்ராடாக சொல்கிறோம். இன்றைக்கி இருமல் இல்லாமல் யாரை பார்க்குறோம்? அதனால் ஒரு சுமார் ஒரு 6 மாதத்துக்கு மேலே அந்த இருமல் நீடிக்குதுன்னா ஒருவேளை நுரையீரல் புற்றுநோயாக இருக்கலாம். ஒரு டாக்டரை அணுகணும். அந்த மாதிரி குடல் சார்ந்து பார்க்கையில் சரியான ஒரு பசி இல்லாமல் இருக்குது, ஒரு 6 மாதம் உங்களுக்கு இருக்குது, ஒரு டாக்டர் சிகிச்சை எடுக்கிறாங்க, அதுக்கு பிறகு இருக்குது அப்படின்னா ஒருவேளை அந்த உணவு குழாய் சார்ந்த ஏதாச்சும் ஒரு கேன்சராக இருந்துடலாம். அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடு கிளாசிஃபிகேஷன். அதனால தான் நம்ம வந்து நிறையா மிஸ் பண்ணுறோம். இதில் இங்கே தான் நம்ம கேன்சர் ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம் எல்லாம் இதான் வருது. அதனால் இன்றைக்குள்ள மக்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ் இருக்குது. இன்னும் அதிகமான ஒரு ஹெல்த் அவேர்னஸுக்கு வந்து வருடம் ஒரு முறை இவங்க ஒரு பீரியடில் செக்கப் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கேன்சர்கள் நம்ம ரொம்ப ஆரம்ப நிலையில் பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி கேசஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம மக்கள்கிட்ட அந்த இது இல்லை. ஹெல்த் செக்கப்னு போனாலே ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சாலே பணம் செலவு அதிகம் வந்துடும்ட்டு ரொம்ப அது டிலே பண்ணி ரொம்ப லேட்டாக தான் வர்றாங்க. அது மாதிரி இவ்வளோ சிம்டமெட்டாலஜின்னு பார்க்கல. கண்டிப்பாக சார். இப்போது நம்ம அந்த வியாதியை பற்றி ஒரு ப்ராட் அவுட்லுக், ஒரு வெளிப்படையாக நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இங்கங்கே இதை பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதில் ஒன்றுத்தையும் நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னும் போது இப்போது நீங்கள் ஒன்று வந்து பெண்களுக்கான ஆண்களுக்கான சில விஷயங்கள் பிரித்து சொன்னீங்க. பட் யாருக்குமே வேணாலும் வரக்கூடலாம்ன்ற ஒரு லிஸ்ட்டில் இந்த பிளட் கேன்சரும் இருக்கு இல்லைங்களா? பொதுவாக குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த நோய் ஒரு காலகட்டத்தை தாண்டி தான் ஒரு மனிதனை ஒரு தாக்கும் அப்படிங்கிறத நம்ம அணித்தரமாக சொல்ல முடியுமா? பிளட் கேன்சர் அப்படிங்கிறது என்ன சார்? ஆமாம், நம்ம எப்படி ஆண் பெண்ணு பிரித்து பார்த்தோமோ அந்த மாதிரி குழந்தைகள் பெரியவங்கன்னு பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. பிளட் கேன்சர் பெரும்பாலும் சின்ன குழந்தைகளுக்கு தான் பார்க்குறோம். நம்ம ஒரு 60% வந்து இவங்களுக்கும் சிறுவர்களுக்கும், ஒரு 40% வந்து பெரியவங்களுக்கும் பார்க்குறோம். அந்த மாதிரி பிளட் கேன்சர் நிறையா டைப் இருக்குது. லுக்கிமியான்னு சொல்லுவாங்க. லுக்கிமாஸ் அப்படின்னா ஒயிட் பிளட்னு அர்த்தம். அது இப்போ குழந்தைகளுக்கு வந்தால், அதுவும் அந்த 10 வயதுக்குள்ளே வந்தால் அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. பெரியவங்களுக்கு வரும்போது அதில் கிரானிக் மைலா லுக்கிமியான்னு சொல்லுவாங்க, சிஎம்எல்ன்ட்டு. அது ஓரளவுக்கு ஒரு ப்ரொலாங் லைஃப் தரும், ஒரு 7 to 10 years அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நிறைய வந்துட்டது. இப்போ நம்ம போன் மர டிரான்ஸ்பிளான்ட்னு ட்ரீட்மெண்ட் வந்துட்டது. இன்னும் அதுக்கடுத்து இப்போ ஜீன் தெரப்பியெல்லாம் இப்போ ரிசர்ச்சில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் சில காலங்களில் நம்ம இந்த கேன்சரை நிச்சயம் வந்து முழுமையான குணப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையை அடைவோம். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து இப்போல்லாம் பெரும்பாலும் அந்த ஸ்டேஜ் 1 and 2 க்யூர் பண்ணுறோம். அந்த 3 and 4 கேர். ஏன்னா நம்ம அந்த நேரம் விட்டுற முடியாது, அவங்களுக்கு எவ்வளவோ வாழ்க்கையில் கடமைகள் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அந்த கேரனாலும் நம்ம அந்த 3rd and 4th ஸ்டேஜில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லா புற்றுநோய்களை பற்றியும் விரிவாக பேசலாம். முதல்ல இப்போ ஆண்களுக்கான ஒரு புற்றுநோய் அப்படின்னு வரும்போது நீங்கள் நுரையீரல் பாதிப்பு சொன்னீங்க, குடல் புற்றுநோயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒருத்தருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? என்ன மாதிரியான ஒரு அறிகுறி தெரியும்? இல்லை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சு நம்மளே ஒரு மருத்துவரை முன்னாடியே அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம். அது ஆண்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த புகைப்பழக்கம் வேணாம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரணமாக அமையுது. இன்னும் ரொம்ப யூனிக்காக பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நிறைய பேர் லங் கேன்சரில் நாங்கள் பார்க்குறோம். அந்த சாக் பீஸ் டஸ்ட்னால் பார்க்குறோம். அதுக்கு மேலே ஆல்கஹாலும் வந்து எப்படி குடல் கேன்சர் மற்றதுக்கு வருதோ அந்த மாதிரி லங் கேன்சருக்கு அதுவும் ஒரு காரணமாகவும் அமையுது ஆல்கஹாலும். அதனால் இது எல்லாமே நிச்சயம் வந்து நம்ம ஒரு மதுவிலக்கை நோக்கி இப்போ எல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நிச்சயம் தேவை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனியான ஒரு சிம்டமெட்டாலஜி கிடையாது. ஒரு கிரானிக் காஃப் அப்படின்னு ஒரு 6 மாதம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, சிகிச்சை எடுக்கிறாங்க. அது மீறி இன்னும் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு அப்படின்னு. இல்லை சிலருக்கு இருமல் வரும்போது ரத்தம் வரும். இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கேன்சர்னு காமிக்கிறதுக்கு ஹீரோயின் இருமலும் ரத்தம் வரும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு காரணங்கள் இருக்கும். இதை வருமுன்னு காப்போம்ன்றது வந்து நம்ம அந்த பீரியாடிக்கல் டெஸ்ட்டு தான். வருஷம் ஒரு முறை மட்டும் போய் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர்கிட்ட நிச்சயம் ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே நம்ம லங் கேன்சரை கண்டுபிடிக்கலாம். குடல் கேன்சர் பார்த்திங்கன்னா சிலருக்கு மோஷனோட பிளட் கலந்து போகும். அது சிலருக்கு அது முக்கியமான ஒரு காரணம். அது பைல்ஸ் இருக்கவங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ப்ரொலாங்கடாக ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை குடல் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கேன்சர், கோலனிக் கேன்சர் இருக்கலாம், பார்க்கணும். சிலருக்கு மோஷன் கருப்பாக போகும். அப்போ வந்து ஸ்டமக் அளவில் அந்த மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டின் அளவில் ஒரு ப்ளீடிங் இருந்தால் அது டைஜஸ்ட் ஆகி வெளியே வரும்போது மோஷன் பிளாக்காக வரும். அது மாதிரி ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு 6 months ஒரு கேப்பு. அதுக்கு மேலே நம்ம சிகிச்சைக்கு பிறகு அது இருக்குது அப்படின்னா ஒரு கேன்சராக இருந்துடலாம். ஓகே,
இப்போ இந்த வாய் புற்றுநோய் சொல்கிறாங்க இல்லையா டாக்டர், அது கூட இப்போ அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த புற்றுநோய் வந்து எந்த நேரத்தில் ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேன்சர் வரும்போது இட்ஸ் ஃபேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மை சார் அது? இல்லை, வாய் புற்றுநோய் தான் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா முடியும். வெளிப்பகுதியில் இருக்கிறனால நோயாளியோட கவனத்துக்கோ ஒரு டாக்டர் மற்றவங்க கவனத்துக்கு ஈஸியாக வரும் அது. இதில் பார்த்தீங்கன்னா காரணங்கள் எல்லாம் எஸ்லேயே இருக்கும். ஸ்மோக்கிங், ஸ்பைசஸ்ஸு, ரொம்ப காரமாக சாப்பிட்றது, ஷார்ப் டீத்து, குறுமையான பல் இருக்கும், அந்த உராய்வு ஏற்பட்டு கேன்சர் வந்து பார்க்குறோம். டொபாக்கோ சூயிங்கு நிறைய பேர் இப்போ கொஞ்சம் மாறி மக்கள் ஓரளவுக்கு மாறி வரனால, இல்லாட்டி அந்த புகையிலை ஒதுக்கி வச்சே இருக்கிறனால அந்த மாதிரி கேன்சர் பார்க்குறோம். அதனால் இது வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வந்துடும் இது. அதனால் இந்த வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களை ஈஸியாக குணப்படுத்தலாம், அறுவை சிகிச்சை மூலம் ஈஸியாக குணப்படுத்தலாம். அறுவை சிகிச்சைன்னு வரும்போது டாக்டர் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்து தான் கேன்சர் எடுக்கிறாங்க. அதுக்கு தெரியாமல் இன்னும் தள்ளி மைக்ரோஸ்கோபிக் டிசீஸ் இருந்தால் ஃபெயிலியர். அதனால தான் நம்ம சாதாரண ஒரு யூட்ரஸ் சர்ஜரி போனால் பண்ணிவிட்டு பேஷண்ட் நல்லா இருக்க போகிறாங்க. கேன்சரில் திரும்ப ரெக்கரன்ஸ் பார்க்குறோம். சில கேஸில் பல மாதங்கள் கழித்து திரும்ப நோய் வந்து பார்க்குறோம். அப்போ வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லி இப்போ பொதுமக்கள் இது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தாங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோபிக் டிசீஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கேன்சருக்குள்ளே பிளட் போய் வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அப்போ சில செல்ஸ் அங்கேருந்து தாண்டி அடுத்த ஆர்கனுக்கு போயிடலாம், லங்ஸுக்கு போயிடலாம், லிவருக்கு போயிடலாம், பிரெயினுக்கு போகலாம். அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் கீமோதெரப்பின்னு சொல்லி மருந்து கலவை சிகிச்சை அந்த ட்ரிப்பில் கலந்து போடுவாங்க. அது ரத்தத்தில் போகிறனால எல்லா ஆர்கனுக்கும் போகும். அப்போ ஒரு 1 சென்டிமீட்டர் கட்டி அப்படின்னா 10⁹ செல்ஸ்ன்னு போட்டுக்கிறணும். அதை ஈஸியாக அழிக்கிறத விட கண்ணுக்கு தெரியாமல் செல்ஸ், இப்போ லங்கில் ஒரு 1000 செல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கீமோதெரப்பி அழிச்சிரும். அப்போ நம்ம அதனால தான் பார்க்குறோம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் தனிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ சர்ஜரி பண்ணணும், சில கேசஸுக்கு இண்டிகேட்டட் கேசஸுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கணும், இன்னும் சில கேசஸுக்கு கீமோதெரப்பி கம்பைன் பண்ணணும். இன்னும் இப்போ நிறைய கேன்சர்ஸு ஹார்மோன் காரணமாக இருக்குது. விமன் ஃபோக் பார்த்துட்டோம்னா யூட்ரஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் காரணமாக இருக்குது, பிரெஸ்ட் கேன்சருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் காரணமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி இதில் ஹார்மோனில் டேப்லெட்ஸும் இருக்குது. நம்ம எப்படி அழகு இதுகளுக்கு ஹார்மோன் யூஸ் பண்ணுறோமோ ஆன்டி ஹார்மோன்ஸ் இருக்குது, ஆன்டி டெஸ்டோஸ்டிரோன், ஆன்டி ஈஸ்ட்ரோஜன், இந்த மாதிரி இதையும் பயன்படுத்தணும். அப்போ இது எல்லாத்தையும் ஒரு கலவையை பண்ணோம்னா தான் நம்ம கேன்சர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள் சார். நீங்கள் ரேடியேஷன் சொன்னீங்க, கீமோதெரப்பியே கூட ஒரு ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் மெடிசன் மூலமாக உள்ளேயும் நம்ம செலுத்துகிறோம்னு சொல்கிறீங்க, அது எப்படி சார்? அந்த முறை சிகிச்சை என்ன சார்? ஆமாம், கீமோதெரப்பி வந்து ரெண்டுமே வந்து அதோட ஆக்ஷன், மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். வேகம் வளரக்கூடிய செல்ஸில் மைட்டாட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியேஷன் தெரப்பியோ கீமோதெரப்பியோ அதில் போய் தான் வேலை செய்ய போகுது, அந்த கெட்ட செல்லை அழிக்க போகுது. ஆனால் ரேடியேஷன் தெரப்பின்றது வந்து ஒரு மிஷின்லேருந்து வரக்கூடியது. எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, காமா ரேஸ்ன்னு வாங்க. எக்ஸ்ரேன்றது மேன்மேட். ஒரு சுவிட்சை போட்டோன்னா எலக்ட்ரான் போகும், நம்ம ஃபிசிக்ஸில் படித்த மாதிரி ஒரு டார்கெட்டை போய் ஸ்ட்ரைக் பண்ணோம், அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸ்ரே கிடைக்கும். காமா ரேஸ் நேச்சரில் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் தோரியம் நிறையா இருக்குது, அதனால் தைராய்டு கேன்சர்ஸில் நிறையா வருதுன்றாங்க கடற்கரை ஓரம். அந்த மாதிரி கோபால்ட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு இயற்கையாகவே இருக்குது, அதிலேருந்து வரக்கூடியதான் காமா ரேஸ். பட் இது எல்லாமே ஃபோட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மோட் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று தான் கேன்சர். ஆனால் நம்ம எங்கே டார்கெட் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் வெளிச்சிருக்கும், அந்த மாதிரி மட்டும்தான் ரேடியேஷன் போய் படும். அப்போ அதை தாண்டி உள்ள கேன்சருக்கு கீமோதெரப்பின்றது ரத்தத்தில் போட போகிறனால உடம்புல எங்கேனாலும் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் லாஸ் இருக்கும், நிறைய பயந்து கீமோதெரப்பிக்கே வரமாட்டாங்க. அப்போ அது இண்டிவிஜுவலாக இப்போ கேன்சர் செல்லை மட்டும் அழிக்க முடியாதுல்ல. எப்படி நம்ம வயலில் வந்து நம்ம களை எடுக்கும்போது நல்ல நாத்தையும் பிடுங்குறாங்களோ அந்த மாதிரி நார்மல் செல்ஸும் அழிப்படும். அது கீமோதெரப்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்கலாக கொடுப்பாங்க, ஒரு 6 சைக்கிள்னு வாங்க, மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேஷண்ட் அலர்ச்சி இல்லாமல் ஒரே நாள் 6 டோஸையும் மொத்தமாக கொடுத்துடலாம்ல, கொடுக்குறது இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு டோஸ் கொடுக்கறது ஒரு பீரியட் ஆஃப் டைம் 3 to 4 வீக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும், அந்த கெட்ட செல்ஸ் அழிஞ்சு நல்ல செல்ஸ் திரும்ப அந்த இடத்துல ரீக்ரோ ஆகிறதுக்கு ஒரு டைம், அப்புறம் திரும்ப ஒரு கீமோதெரப்பி, இந்த மாதிரி ஒரு 6 சைக்கிள்ஸ் மினிமம் கொடுக்குறோம். இது மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். பெண்களுக்கான புற்றுநோயை விரிவாக பேசலாம் சார். இப்போ பெண்களுக்கான புற்றுநோய்னா முக்கியமாக சொன்னீங்க ஆரம்ப காலகட்டத்தில் சர்வைக்கல் கேன்சர், நீங்கள் இப்போ பெஸ்ட் கேன்சரும் தெரியுதுன்னு. இப்போது இதை பற்றின ஒரு புரிதல் ஒரு நம்ம சிட்டி அர்பன் ஏரியாஸில் ஓரளவுக்கு இருந்தாலும் இன்னும் வில்லேஜ் சைட்லலாம் இதை பற்றின ஒரு புரிதல் இன்னும் முழுமையாக இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேன்சர் பாதிப்பு நம்மளுக்கு எப்படி தெரியும்? முதல்ல ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் கேன்சர் பற்றி சொல்லுங்கள், மார்பக புற்றுநோய். ஆமாம், இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறோம். அது நான் படித்த பெண்களே வந்து கொஞ்சம் ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு கட்டி இருந்தால் கூட
ஆரம்ப நிலையில் டாக்டர்கிட்ட போகிறதில்ல. அந்த ஸ்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்களே நைட்டு படுத்திருக்கையில் குளிக்கும்போது அவங்க கையால் தொட்டு பார்த்தாலே ஃபீல் பண்ண முடியும். அது பாம் ஆஃப் தி ஹேண்டுன்னுவாங்க. பிடிக்கிறது இல்லை, பிடிக்கிற கட்டி பயப்பட வேண்டியதில்லை, சாதாரண கட்டியாக இருக்கும். ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபைப்ரோ அடினோசிஸ், ஃபைப்ரோ அடினோமா, கேன்சர் 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. அடினோசிஸ் அந்த ஒரு 18 வயசு அந்த 20 வயது பெண்களுக்கு பெரும்பாலும் பார்க்குறோம். அது மார்புற தொட்டு பார்த்தாங்கனாலே ரொம்ப இரகுலராக தெரியும். அது பயப்பட வேண்டியதில்லை. பீரியட் சைத்தில் பெயின் இருக்கும், அந்த மாதிரி அது அதிகம் பய வேண்டியதில்லை. அடினோமான்றது பிரஸ்ட் மவுஸ்ன்னு வாங்க. அவங்களே தொட்டு பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி போகிற மாதிரி தெரியும். அதுவும் நம்ம சர்ஜரி மட்டும் பண்ணிட்டாலே 100% க்யூர். ஆனால் அந்த கையில் பிடிக்காமல் தொட்டு பார்த்தோன்னே கையில் ஃபீல் பண்ணுற மாதிரி கட்டியாக இருந்தால் அது நிச்சயம் 90% கேன்சராக தான் இருக்கும். ஆனால் அவங்கள ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஆன்காலஜி டாக்டர்ஸ் எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்தாங்கன்னா பார்த்துடலாம். இதுவே இப்போ ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் மேமோகிராஃபின்னு சொல்லி இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்காது. யாருனாலும் நார்மலான ஒரு 40 இயர் ஒரு லேடி போய் அந்த மேமோகிராம் மட்டும் எடுத்தாங்கன்னா 1.5 வருஷம் கழித்து வரப்போகிற கேன்சரை அப்பயே காமிக்கும். அப்போ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. ஆனால் இப்போ நிறைய பெண்கள் அது வரதே இல்லை. மிஞ்சி போனால் 700 rupees to 1000 rupees அந்த டெஸ்ட் இருக்கும். இயர்லி ஒன்ஸ் புக்கில் சொல்கிறாங்க. நம்ம ஊருக்காக கொஞ்சம் இது பண்ணால் கூட ஒன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு எடுத்தால் கூட நம்ம ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரெஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் 1 and 2 இஸ் க்யூரபிள். இப்போ அம்டேன் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால் இது ப்ரெஸ்ட் கேன்சர் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் வந்துட்டால் டெஃபினட்டாக வி கேன் க்யூர் தி பேஷண்ட். அது மட்டும் மக்கள் மனசுக்கு போய் சேரணும். ஓகே, இப்போ இதில் ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது சார், பிரெஸ்ட் கேன்சரில் ஆரம்பத்திலாம் சொல்லியிருந்தாங்க பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1 stage 2 stage அட்வான்ஸ்டு நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு காலகட்டத்திலையும் எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் சார்? ஆமாம், இப்போ நம்ம ஊர் இப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக மாற்றணும். இப்போ நம்ம ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டோம். பிசிடின்னு சொல்லுவாங்க, பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் வயசு பெண் வர்றாங்க, அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் டியூமர் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா ஒரு மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு எடுக்கிறது, முழு பிரெஸ்ட்டை எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறது. அந்த பெத்தாலஜி டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதை வச்சு அவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி, ஏன்னா மொத்தம் எல்லா டிஷ்யூம் ஒரே மாதிரி செல்ஸ்லேருந்து வந்ததில்லை. ஸோ இன்னொரு இடத்துல வந்துடலாம் கேன்சர். அதனால் அந்த ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கணும். ஆமாம், கட்டாயம் கீமோதெரப்பி. 1 சென்டிமீட்டருக்கு மேலே டியூமர் இருந்துட்டாலே கீமோதெரப்பி மஸ்ட் பிரெஸ்ட் கேன்சரில். அப்போ ஒரு லேடி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, எனக்கு மார்பில் கட்டி இருக்குது டாக்டர்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயம் 1 சென்டிமீட்டருக்கு மேலே, அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். அப்போ இன்வேரியபிளி எல்லா பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் கீமோதெரப்பி தேவைப்படும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஒரு பாகுபடுத்தி பார்த்தோம்னா பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ரெக்கரன்ஸு ஒரு 2-3 வருஷம் கழித்து திரும்ப ஆரம்பிக்குதுன்னா அந்த நேரம் வி கேன் கோ ஃபார் பிரெஸ்ட் ரிமூவல். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் கிடைக்கிது, ஒரு சைக்கலாஜிக்கல் அந்த டிப்ரெஷன்லேருந்து வர முடியுது. ஆனால் நம்ம இன்னைக்குள்ள இல்லிட்ரஸி தான் நம்ம நிறைய பார்க்குறதுனால இந்த கிராமத்து பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது ஃபாலோஅப்பே வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 2 மாதம் அவங்க வந்தாலே பெரிய விஷயம் அது. அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் டோட்டல் ரிமூவல் ஆஃப் தி பிரெஸ்ட் ஃபாலோட் பை நம்ம இந்த கீமோதெரப்பி, இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு அந்த ரேடியோ தெரப்பி. இன்வேரியபிளி நிறைய பேருக்கு அந்த ஹார்மோன் மாத்திரை தேவைப்படும். நம்ம டமாக்சிஃபென்ற மாத்திரை 5 இயர்ஸ்க்கு எடுக்கணும், அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம பேஷண்ட்டோட லிட்ரஸி ரேட்டை பார்க்க வேண்டியது இருக்குது, ஃபைனான்சியல் பொசிஷனை பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாம் பார்த்து தான் டோட்டல் ரிமூவலாக இல்லைன்னா அந்த சப்ஜெக்டிவ் டு அந்த டியூமரை மட்டும் எடுக்கிறோமா அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சார், இப்போது ஒரு நாளில் அந்த ஹேபிட்ஸ், கிளீனினஸ் இதெல்லாம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் அட்வான்ஸ் ஆகிட்டு அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட இந்த கர்ப்பப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். கேன்சர் இந்த துவாரத்தில் கேன்சர் இருக்குங்கிறதால இது என்ன சார், இதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம், மற்ற உறுப்புகளுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்டாயம். அது இந்த பிரெஸ்ட் கேன்சர் முன்னாடி போயிட்டனால இது ரேஸில் செகண்ட் வந்துருச்சு. முன்னாடி காலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி டேம்பூன்ஸில் அதே துணியவே யூஸ் பண்ணுறது அவங்க அந்த ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிளுக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் தானே, எப்படி ஷார்ப் டூத் உரசி வாயில் கேன்சர் வருது அந்த மாதிரி இந்த மாதிரி அதே சேம் அந்த கிளாத்லாம் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர்ஸ் பார்க்குறோம். மோர் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இப்போ நிறையா குறைஞ்சிட்டது. ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு வந்துட்டோம். நாமே குழந்தை நமக்கேன குழந்தைன்ற ரேஞ்சுக்கெலாம் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிள் கிடையாது. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ஏர்லி மேரேஜ், சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுறது, அந்த மாதிரி லேட்டு மெனோபாஸ் பீரியட்ஸ் யூஸ்வலாக அந்த 50 இயர்ஸில் நிற்கிது. அதே 55 இன்னொரு 5 இயர்ஸ் ஆஃப் அந்த மேரிட்டல் லைஃபு இதெல்லாம் வில் காஸ் கேன்சர். இப்போ உள்ள ஸ்டேஜில் இதெல்லாம் மாறிட்டது.
இப்போ எல்லாமே கேர் ஃப்ரீ அது வந்துட்டனால லேடிஸே இப்போ ரொம்ப கேர் ஃப்ரீயாக தெரியுறாங்க. அந்த cervical கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் சர்ஜரி, வெறுத்தும் சிஸ்டெக்டமின்னு சொல்லி பண்ணுவாங்க, ஸ்டேஜ் 2Aன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சர்ஜரி இட் கிவ்ஸ் வெரி குட் ரிசல்ட்டு. அப்படி இல்லைனாலும் ரேடியேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டு கிவ்ஸ் குட் ரிசல்ட் ஃபார் cervical கேன்சர். அதனால் இந்த cervical கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இப்போ இன்றைக்குள்ள ஸ்டேட்டில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு காரணம் என்ன ஆகுதுன்னா, இந்த புற காரணங்கள் மாறிடுது. முன்னாடி காலத்தில் ஹார்மோன் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் நிறைய வந்துடுது. ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இப்போ குவைட் ஆஃபன் வந்து இப்போ யங் விமன் கேன்சர்ஸ்க்கு cervical கேன்சரில் இந்த வைரஸ் பார்க்குறோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது முக்கிய காரணமாக அமைஞ்சிருது. அதனால் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவசியம். அதனால் ஒன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ், ஏன்னா அப்போ இருந்தால் நம்ம செக்ஷுவல் லைஃப் ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்கிறனால அவங்க தே ஷுட் கெட் ஸ்க்ரீன்டு. அது புக்கில் நிறைய போட்டிருக்கு, இயர்லி ஒன்ஸ் அதெல்லாம் போடுது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க அட் மந்த்லி இன்டர்வல்ஸு. அதுக்கு பிறகுமே அதை வந்து பேப்ஸ்மேர்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 300-400 ரூபா தான் வரும். அது அதில் டிஸ்பிளேசியான்னு காமிச்சா we are going in for cancerன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விமன் ஃபோக்குக்கு டெஸ்ட்டும் இருக்குது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்க்குறதுக்கு. இப்போது எந்த புற்றுநோயாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, இதை ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மனிதனை மட்டும் அது தாக்கலை, அதை முழு குடும்பத்தையும் ஒரு பெரிய சோகத்தில் கொண்டு போய் வச்சிருது. இப்போ இவங்களுக்கான தீர்க்க முடியாதுன்ற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அதற்கான தீர்வு என்ன? அந்த குடும்பம் அவங்கள எப்படி கவனிச்சுக்கணும்? கரெக்டாக இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தது வரைக்கும் ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு பேஷண்ட்டை பார்க்குறோம், டயக்னோஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டு, இந்த ப்ரிவென்ஷன் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சரியாக வந்துடும். இந்த பார்ட் தான் வெரி டிஃபிகல்ட். பேஷண்ட் அந்த கேன்சர் இருக்குதுன்னு அவங்க அட்டெண்டர்ஸ் சொன்ன உடனேயே பெரிய கலைபரம் ஆயிரும். மொத்த டோட்டல் ஃபேமிலியே வந்து அப்படியே ரொம்ப இதாக டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதனால் இப்போ எல்லாமே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இப்போ அட்டாச்சு கவுன்சிலர்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் செக்ஷனே தனியாக இருக்குது. ஸோ பீரியாடிக்கலாக அவங்க வந்து இவங்களுக்கு என்ன ஒவ்வொரு கீமோதெரப்பி கன்வின்ஸ் பண்ணி வர வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். செகண்ட் சைக்கிளுக்கு பிறகுலாம் ஃபோன் பண்ணணும் நம்ம பர்சனலாக நம்ம. அதனால் அந்த மற்ற இதில் எப்படி ஃபேமிலி டாக்டர் பேஷண்ட் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுதோ கேன்சரில் ரொம்ப தேவை. அதனால் பேஷண்ட்ஸ்கிட்ட பீரியாடிக்கலாக பேசிட்டு அவங்கள ஒரு பெரிய ஒரு இதுதான் இது ஆக்சுவலாக. இப்போ அந்த டாக்டரோட பர்டன் எடுத்துக்கிறதுக்காக இப்போ கவுன்சிலர்ஸ் வந்துட்டாங்க. அதனால் இப்போ நிறைய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இப்போ கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் இப்போ பேஷண்ட்ஸ் தே ஆர் கம்மிங் ஃபார் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஆஸ்பெக்ட் ஒன்றும் இப்போ இல்லை, ஓவர் கம் இல்லை. அதுதான் குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை கவனிச்சுக்கணும்னு கேட்டேன். இது நிச்சயம் வந்து நம்ம இந்த சிம்பத்திக்கு மேலே எம்பத்தி தேவை தானே. அதனால் நிச்சயம் அவங்கவுங்க ஃபேமிலியில் பார்த்துருவாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு கிராமத்து பெண்மணியெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துட்டு அவருக்கெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி மவுத்தில் கேன்சரு ரொம்ப சீல் வச்சு ரொம்ப வந்துக்கிட்டு இருந்தது. அவர் வெளியே உட்கார வச்சுட்டு வந்து கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் பரவிடுமா, நாங்கள் வீட்டு விட்டு ஒதுக்கி வைக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு 10-15 வருஷமாக நான் கேன்சர் டாக்டர். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட உங்கள் வீட்டுக்கார தொட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கேன்சர் பரவதாக இருந்தால் எனக்குலாம் வந்திருக்கணும்ல, வராது அப்படின்னு சொன்ன பிறகு ஷி காட் சாட்டிஸ்ஃபைடு. அந்த மாதிரி அப்படி ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. ஒரு லிட்ரேட் ஃபேமிலி, ஒரு டீச்சர் வந்தாங்க, அவங்க பிரதருக்கு வந்து கேன்சர், பெட் கேன்சர். அப்போ ஷி வாஸ் ரொம்ப சொன்னாங்க, எங்கள் ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு கேன்சரே கிடையாது, நீங்கள் மெடிக்கல் புக்ஸில் வந்து பெரிய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லுங்க, பெட் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட சிம்பிளாக அவங்க பேர் கேட்டேன், சொன்னாங்க அவங்க அப்பா பேர், அவங்க தாத்தா பேர், தாத்தாவோட அப்பா பேர் கேட்டேன்னு தெரியல. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், சரி உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பேரே தெரியல. அப்போ அவர் உங்கள் அந்த பாட்டன் போட்டெல்லாம் என்ன காரணத்துக்கு இறந்தாங்க தெரிஞ்சிருக்கு, அதில் ஒருவேளை பெட் கேன்சர் கூட இருந்திருக்கலாம்ல என்ன. அந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் தான் வேரிஸ். அவ்வளோ அதில் இப்போ எல்லாமே ஃபேமிலியுமே தே ஆர் கிவிங் குட் கேர் டு தி பேஷண்ட்ஸ். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்னு இப்போ நிறைய அந்த மாதிரி டெரிஷரி கேர் சென்டர்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ எல்லாமே. இப்போது நம்ம இதை பற்றின விஷயங்கள் புரிதல் அப்படின்னு பார்க்கும்போது விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது சார். கேன்சர் மாதிரியான ஒரு நோய்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு இல்லை, அதை ப்ரிவென்ட் பண்ணணும், இல்லைன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது பொதுவான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும்? நிச்சயம் கேன்சர் அவேர்னஸை வந்து பப்ளிக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒன்று ப்ரைவேட் கன்சர்ன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அது நடத்தக்கூடிய டாக்டர்ஸ், இன்னொன்று கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ரெண்டுமே இப்போ எல்லாம் பேலன்ஸ்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்களே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், சூர்யா ட்ரஸ்ட்னு வச்சுருக்கிறோம். அதன் மூலம் வாரம் 3 மெடிக்கல் கேம்ப் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், வில்லேஜஸ் இன் அண்ட் அரௌண்ட் மதுரை. நான் மதுரையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அதனால் இது எப்படி ஃபஸ்ட்டு ஒன்று மெடிக்கல் கேம்ப்பு, அதில் போனோம்னா கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸு, அதை வச்சு நம்ம ஏர்லி கேசஸை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அப்போ அவங்க ஈஸியாக ட்ரீட்மெண்ட் கொண்டு வர முடியுது. இந்த நம்ம கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. அந்த போகையில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம சொல்கிறனால அந்த மாதிரி கூட இருக்குது. இப்போ ஒரு அம்மாவுக்கு ப்ரெஸ்ட் கேன்சர்னால் அவங்களோட டாட்டர்ஸ்க்கு வரலாம், சிஸ்டர்ஸ்க்கு வரலாம்,
அவங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம். அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேங்க் எம்ப்ளாயினா அதுக்கு ஒரு சங்கம் இருக்கும். நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி வி கேன் எஜுகேட் தம். அந்த மாதிரி பண்ணி கொண்டு போகலாம். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் நிறைய இருக்குது. இப்போ கவர்மெண்ட்லேயே நிறைய கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ எல்லாமே வந்து இதுக்குள்ளே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்போ பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் அவேர்னஸ்ன்னு வரும்போது பார்க்கையில் பிஃபோர் கேன்சர் அந்த ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா மேமோகிராம் அப்படின்னு டெஸ்ட்டு, மேமோகிராஃபி. அப்போ செல்ஃப் எக்ஸாமினேஷன் அதை அவங்களுக்கு சொல்லித்தரோம். லேடிஸ்க்கு குளிக்கும்போது இல்லாட்டி படுத்துட்டு எப்படி நம்ம அவங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத அவங்களுக்கு டீச் பண்ணணும். இன்னொன்று கிளினிக்கல் ப்ரெஸ்ட் எக்ஸாமினேஷன், அவங்களோட ஃபேமிலி டாக்டரே போய் எப்படி காமிக்கணும், என்னென்ன இன்டர்வலில் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இயர்லி ஒன்ஸ் பாருங்கள் அப்படின்ட்டு. இந்த மேமோகிராம்ட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 1.5 வருஷம் கழித்து வரப்போகிற கேன்சரை முன்னாடியே காமிக்க போகுது. இது மாதிரி ப்ரெஸ்ட் கேன்சருக்கு நம்ம பண்ணலாம். ஒன்று இது செர்விக்கல் கேன்சர்னு வரும்போது ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பேப்ஸ்மேர்னு சொல்லி எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சீப்பானது, 300-400 ரூபா வரக்கூடியது. அதை பீரியாடிக்கலாக பண்ணோம்னா நம்ம இந்த செர்விக்கல் கேன்சரை டிடெக்ட் பண்ணலாம். இது ரெண்டும் வந்து நம்ம அவுட் மெடிக்கல் கேம்ப்ஸில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயம் இது. இது இல்லாமல் இன்னும் கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா லங் கேன்சர்ஸு, அது பீரியாடிக்கலாக வரும்போது நம்ம இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் பண்ணால் கூட சாதாரண எக்ஸ்ரேயில் கூட நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யலாம். இன்னும் கொலோனியல் கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. இது ஈவன் மோஷன் டெஸ்ட் பண்ணால் கூட அக்கல் பிளட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதில் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்போலாம் கொலனோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி எல்லாமே இப்போ நேரடியாக டாக்டர்ஸ் பார்க்குற மாதிரிலாம் வந்துடுது. ஸோ நம்ம இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணக்கூடியவங்களை நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு வந்து இன்னும் அடிஷ்னல் டெஸ்ட் வி கேன் சப்ஜெக்ட் தம் டு ஆல் தீஸ் டெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு லேடிலாம் பீரியாடிக்கலாக வருவாங்க, அவங்களாம் பர்டிகுலர் டாக்டர் ஸ்கேன் பண்ணுங்கன்னுவாங்க. நம்ம ஒரு நல்ல டாக்டரை நினச்சி இதுக்கு ஒன்றும் ஸ்கேன்லாம் வேண்டாம் நீங்கள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஆன்டி ஆல்சரன் டேப்லெட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு தடவை அவங்க கம்பல்ஷனில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இது கிட்னியில் ஒரு 2 to 2.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன கட்டி. அப்போ ஷி அண்டர்வென்ட் பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லி எடுத்தாச்சு. பார்த்துட்டா இட் டர்ன்ட் அவுட் டு பி கேன்சர். ஏன்னா ஆஃப்டர் 7 years பேஷண்ட் ஸ்டில் அலைவ், ஹெல் அண்ட் ஹெல்த்தி. அந்த மாதிரி மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கொண்டு போகணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் டெஸ்ட்டு சொன்னாருன்னா அவர் கமிஷனுக்கு மட்டும் சொல்கிறது இல்லை. அதனால் நிச்சயம் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் இருந்தால், இன்கேஸ் இல்லாமல் போயிட்டால் சந்தோஷம்தான். நம்ம மக்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் கூட போட்டுக்கிறதில்ல. இப்போ கவர்மெண்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்னா ப்ரைவேட்டாகவே நம்ம ஸ்கீம் எல்லாம் இன்சூர் பண்ணிக்கலாம். அதுவே யாரும் பண்ணுறதில்ல. வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நம்ம ஹெல்த்துக்கு செலவழிக்கிறது. இந்த அவேர்னஸையும் கொண்டு போகணும். டு கோ ஃபார் இன்சூரன்ஸ்ன்றதை கொண்டு போகணும். இதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயம் வந்து வி கேன் வின் கேன்சர். அதுலேயும் கேன்சரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா ஈஸி. இப்போ நமக்கு நேரடியாக ஒரு எதிரி இருந்து வி கேன் ஃபைட்டு. அது இல்லாமல் ஒரே கேன்சருக்கு பல காரணம் ஒரே பேஷண்ட்டில். அப்போ வரும்போது நம்ம வந்து இது ஹார்மோன் காரணம் நினச்சி ட்ரீட் பண்ணியிருப்போம். பட் 6 months 1 year கழிச்சு பார்த்திங்கன்னா திரும்ப செகண்டரிஸோட பேசிட்டு வருவாங்க. அப்போ பார்க்கல ஜெனட்டிக் காரணமாக இருக்கும். HER2 ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்ட் கேன்சர் லேட்டஸ்ட் அது பார்க்குறாங்க. அந்த ரிசெப்டார் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு மெடிசன் இருக்குது, ஹெர்செப்டின்னு ஒரு ட்ரக் இருக்குது. அது கொடுத்தோம்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் என்னென்ன மக்களுக்கு ரீச் இல்லை. நெருக்கி 80,000 to 1 lakh வரும் ஒரு டோஸு. இது ஒரு 6 முறை போடுங்கன்னா என்ன நம்ம பேஷண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி அந்த ஃபைனான்ஷியல் ரீச்சும் மக்களுக்கு வராமல் இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறனால தான் இன்னும் கேன்சர் இன்னும் வெல்லப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் கூடிய விரைவில் ஒரு 10-15 வருஷங்களில் டெஃபினட்டாக வில் ரீச் ஸ்டேஜ் வேர் வி வில் வின் கேன்சர். நிச்சயமாக சார். ஒரு புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி புற்றுநோய் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். பொதுவாக இந்த நோய் எந்த உறுப்புகளெல்லாம் தாக்கும், இது எந்த நேரத்தில் நம்மளுக்கு அது தெரிய வரும், அது தெரிஞ்சதுக்கப்புறமான சிகிச்சை முறைகள் அப்படின்னும் போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர் வரைக்கும் என்னென்ன மாதிரியான உறுப்புகள் பாதிக்கப்படலாம், அதற்கான சிகிச்சை முறைகள், இன்றைக்கி அதை பற்றின விழிப்புணர்வை நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு முக்கியமான வேலையில் ஏன் நம்ம செய்கிறதுக்கான கட்டாயத்தில் இருக்கோம். இந்த நோய் வெல்ல முடியாத ஒரு கடினமான ஒரு நோய் அப்படின்னாலும் இதை கடந்து போகிறதுக்கான வழிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். நமக்கு தெரியாத பல பயனுள்ள தகவல்களை அரிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். சின்ன குழந்தைகள் சேர்ந்து விளையாடுவார்கள், திடீரென்று சண்டையும் போட்டுக்கொள்வார்கள். அதனால்தான் அவர்கள் குழந்தைகள். அதுவும் அவர்கள் சண்டை போட்டுக்கொள்வதற்கும் சேர்ந்து கொள்வதற்கும் விரல்களிலேயே வைத்திருக்கிற அடையாளம்.
இன்றைய குழந்தைகள் மட்டுமில்லை, நேற்றைக்கு நாமும் குழந்தைகளாக இருந்தபோது நம்மிடத்தில் அந்த பழக்கம் உண்டு. திடீரென்று 2 விரலை இப்படி காட்டினால் காய் என்று சொன்னால் சண்டை என்று பொருள், இந்த விரலை காட்டினால் பழம் என்று பொருள். இந்த காயும் பழமும் காலகாலமாக குழந்தைகள் மத்தியிலே இருந்து வருகின்ற ஒரு நடைமுறை. அண்மையில் என்னுடைய நண்பர் மருத்துவர் முத்தையா அவர்கள் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தார். கவனித்தீர்களா? பிள்ளைகள் நட்பையும் பகையையும் வெறும் விரல்களில் வைத்திருக்கிறார்கள், நாம் தான் மனங்களில் வைத்திருக்கிறோம் என்று அவர் அனுப்பியிருந்தார். இது ஒரு சின்ன செய்தி தான், ஆனால் எண்ணி பார்த்தால் இதற்குள் வாழ்வதற்கான வழிமுறை ஒன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நட்பையும் பகையையும் விரல்களில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த நட்பும் பகையும் விரலில் தொடங்கி விரலிலேயே முடிந்து போய் விடுகிறது. அந்த சண்டைக்காக இப்படி காட்டினாலும் அடுத்த நிமிடமே அது முடிந்து போய்விடும். காரணம், விரல்களை தாண்டி தோள்களின் வழியாய் அவை இதயத்திற்கு போய் சேருவதில்லை, மூளைக்கு போய் சேருவதில்லை. பிள்ளைகளுக்கு அது விளையாட்டு எப்படியோ அப்படித்தான் சண்டையும். இந்த நிமிடம் கூடிக்கொள்வதும் மறு நிமிடம் பிரிந்து கொள்வதும், சண்டை போட்டு கொள்ளுகிற குழந்தைகள் சேர்ந்து கொள்வதுமாக அவர்கள் இதனை வெறும் விரல்களில் வைத்திருக்கிறார்கள். வளர்ந்துவிட்ட மனிதர்கள்தான் மனங்களில் வைத்து கொள்ளுகிறார்கள் என்கிற அந்த செய்தி நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. இதனைத்தான் டால்ஸ்டாய் அவர்கள் ஒரு சிறுகதையின் மூலம் விளக்கியிருப்பார். அந்த கதைக்கு ஆங்கிலத்திலே மிக நீளமான பெயர், தமிழிலே பிஞ்சுகள் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கதையும் கூட நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதையாக இருக்கிறது. 2 சின்ன குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். திடீரென்று சண்டை வரும். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை அடித்து விடும். அடி வாங்கிய குழந்தை அழுது கொண்டே போகும். அந்த குழந்தை என் அண்ணன் பக்கத்திலே இருப்பான். அவன் வந்த வேகத்திலேயே இந்த குழந்தையை அறைந்து விடுவான். பிறகு இந்த குழந்தை அழுது கொண்டு போய் இன்னொருவரை அழைத்து கொண்டு வரும். இவர்கள் ஒருவர் அவர்கள் ஒருவர் என்று ஒவ்வொருவராக மாறி மாறி வந்து இந்த குழந்தையினுடைய தாய் தந்தை, அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை. நம்முடைய நாட்டு சூழலிலே சொல்ல வேண்டுமானால் இப்படி ஒரு நிகழ்ச்சி வருகிற போது இந்த தெருவில் இருக்கிறவர்கள், பிறகு அந்த தெருவில் இருக்கிறவர்கள், அதனையும் தாண்டி இந்த குழந்தையினுடைய சாதி சண்டை, அந்த குழந்தையினுடைய சாதி சண்டை, மதம் அனைத்தும் அந்த இடத்திலே வந்து சேரும். இப்படித்தான் டால்ஸ்டாய் எழுதியிருக்கிற கதையிலையும் பெரியவர்கள் எல்லோரும் சுற்றி சூட நின்று கொண்டு ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். சண்டை போடுகிற போது ஒருவன் சொல்லுகிறான், முதல்ல எதுக்காக சண்டை, ஏன் அந்த பையன் அடித்தான்னு கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு எங்கே அந்த பசங்க என்று கேட்டால் அந்த 2 குழந்தைகளையும் காணவில்லை. ஒரு பெரும் கூட்டமாக நின்று இவர்கள் மோதி கொள்ளுகிறார்கள். அந்த குழந்தைகளை தேடுகிற போது அந்த குழந்தைகள் இவர்களை விட்டு பிரிந்து சற்று தூரத்தில் 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருக்கிற காட்சியை காட்டி டால்ஸ்டாய் அந்த கதையை நிறைவு செய்வார். எந்த குழந்தைகளுக்காக இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களோ அந்த 2 குழந்தைகளும் தொலைவில் மறுபடியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கென்னவோ அந்த கதையை படிக்கிற போது வளர்ந்தவர்களை பார்த்து ஏன் முட்டாள்களே என்று டால்ஸ்டாய் சொல்லுவதைப் போல இருக்கும். இந்த குழந்தைகளின் சண்டைக்காகவா நீங்கள் இத்தனை பேர் கூடி நிற்கிறீர்கள்? அவர்கள் அந்த நிமிடத்திலேயே அதை மறந்து போய் மறுபடியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்று அவர் காட்டுவார். நமக்குள்ளே ஒரு பழக்கம் உண்டு, அதுவும் நம்முடைய நாட்டிலே அது மிகுதியாக உண்டு. சில பேர் பரம்பரை பகை என்று சொல்லுவார்கள். என்ன அது பரம்பரை பகை? எங்கள் தாத்தா காலத்துலேயும் அவங்க தாத்தா காலத்துலேயும் ஏற்பட்ட பகை, நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லையம்மா. 2 தாத்தாக்கள் காலத்திலேயும் அப்படி என்ன பகை ஏற்பட்டது? அது என்ன சிக்கல்? அதை ஏன் தீர்க்க முடியவில்லை என்கிற கேள்விகளை கேட்டு, சரி அது எப்படி பகை தொடங்கியது என்று கேட்டால் மிக பலர் சொல்லுகிற விடை என்னவாக இருக்கும் தெரியுமா? அது என்ன என்று எங்களுக்கு தெரியாது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த குடும்பத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எங்களோட பேசுவதில்லை. எதற்காக பகை என்று தெரியாமலேயே பகை கொள்ளுகிற மூடத்தனத்தை நாம் என்ன சொல்லுவது? எவ்வளவு படிப்பு, கல்வி, அறிவு எல்லாம் வளர்ந்ததற்கு பிறகும் இப்படி காரணமே தெரியாமல் உறவுகளை பகைத்து கொள்ளுகிற மனிதர்களாகத்தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், உறவுகளின் அருமையை, நட்பின் அருமையை அறியாதவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்பதுதான். பகை என்பதும் முரண் என்பதும் உலகத்தில் இல்லாத ஒன்று இல்லை, இல்லாமல் இருக்கவும் முடியாது. நம்முடைய கருத்தையே உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கருதுவதை விட ஒரு மிகப்பெரிய மூடத்தனம் வேறொன்றும் இருக்க முடியாது. எனவே கருத்துகள் மாறுபடலாம், அல்லது அவருடைய போக்குகள் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். சிலருடைய பேச்சு, சிலருடைய செயல் நம்மை காயப்படுத்தும். விலகி நிற்பது வேறு, பகையாக கருதி எப்போது பாயலாம் என்று காத்திருப்பது வேறு.
விலகி போனதற்கு பிறகும் கூட மாற்றங்கள் வரும் என்பதை நாம் உணர வேண்டும். மாற்றங்கள் நமக்குள்ளும் வரும், மாற்றங்கள் மற்றவர்களுக்குள்ளும் வரும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அத்தனை பேரும் மாறிக்கொண்டிருக்கிறோம், மாறிக்கொண்டே இருப்போம். ஆகையினாலே நேற்றைக்கு நாம் பார்த்த அதே மனிதன்தான் இன்றைக்கும் அவன் என்று கருத வேண்டியதில்லை. அங்கேயும் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம். எனவே காலப்போக்கில் பகையை மறந்து மறுபடியும் கூடிக்கொள்ளுகிற இயல்பு வர வேண்டும். அதை எங்கே இருந்து கற்றுக்கொள்வது? நீ அதற்காக நூல்களை தேட வேண்டாம், ஞானிகளிடம் போக வேண்டாம், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த குறுஞ்செய்தியும் அந்த டால்ஸ்டாயின் கதையும். குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஏராளமாக இருக்கிறது. நம்மில் பலர் என்ன கருதுகிறோம் என்றால், நாம் தான் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம் என்று கருதுகிறோம். நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் உண்டு, குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதும் உண்டு என்பதை பல நேரங்களிலே மறந்து போகிறோம். குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி என்னென்றால், ஒரு ஈரானிய திரைப்பட இயக்குனர் சொல்லுவதைப் போல, குழந்தைகளின் பெரும் பெருமை எங்கே அடங்கியிருக்கிறது தெரியுமா? அவர்கள் மட்டும்தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார். நாம் இங்கே அமர்ந்திருக்கிற போது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லது இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நேற்றை பற்றிய கவலையும் இல்லை, நாளை பற்றிய அச்சமும் இல்லை. அவர்கள் இன்றைக்கு அவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்காலத்தினுடைய செல்வர்கள் அவர்கள்தான் நிகழ்காலத்திலே வாழ்கிறார்கள். கடற்கரைக்கு போனால் விளையாடுகிறார்கள், திரைப்படத்திற்கு போனால் பார்க்கிறார்கள், பேருந்துகளில் ஏற்றினால் பயணம் செய்கிறார்கள். நாம் கடற்கரையிலே அமர்ந்து கொண்டு வேறு கல்லூரி அலுவலக வேலைகளை எண்ணி பார்க்கிறோம். பேருந்திலே பயணம் செய்யும்போது வீட்டிலே நடந்தவைகளை எண்ணி பார்க்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே வாழ்வதில்லை. பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வாழ்கிறார்கள். எந்த காலத்தில் இருக்கிறார்களோ அந்த காலத்தில் வாழ்கிறார்கள். கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளிடமிருந்து என்று அந்த இயக்குனர் சொல்லுவார். இதைத்தான் இந்த செய்தியும் நமக்கு சொல்லுகிறது. இனியேனும் பிள்ளைகளிடமிருந்து கற்போம், நட்பையும் பகையையும் விரல்களோடு விட்டு விடுவோம், மனங்களுக்கு கொண்டு செல்வதில்லை என்று முடிவெடுப்பதற்கு இந்த குறுஞ்செய்தி பெரும் பயனை நமக்கு தருகிறது. நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நமக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இது +2 ரிசல்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஸ்டேட் போர்டு முடிஞ்சு அடுத்து சென்ட்ரல் போர்டு ஒன்றுனா வரப்போகுது. எல்லாருடைய ஆர்வமும் எல்லாருடைய கவலையும் கவனமும் இப்போ எதுலன்னா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு. +2 முடிச்சுக்கிட்டு யோசிக்கிறவங்க சில பேர், அதுக்கு முன்னாடியே யோசித்தவங்க சில பேர் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு இதை பற்றி ஒரு பெரிய அக்கறையும் கொஞ்சம் பயமும் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் இன்னமும் அம்மா அப்பாக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பெரும்பாலும் தகவல் சேகரிப்புலேருந்து ஆரம்பித்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பண்ணுறாங்க, பிள்ளைகளும் பண்ணுறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான இன்றைக்கி நம்மளோட இதில் சமூகத்தில் அம்மா அப்பாக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. இதை உளவியல் ரீதியாக எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி பல முறை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பல பெற்றோர்கள் விரும்பி கேட்ட காரணத்தினால திரும்பவும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன், ஒரு புது அணுகுமுறையோட. இப்போது இதில் மேலை நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்ப நம்மளோட சூழலுக்கு வரலாம். மேலை நாடுகளில் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது 7வது 8வது படிக்கிறப்பவே ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளுமை திறனுக்கான ஆய்வு நடத்துகிறாங்க. இந்த பிள்ளைக்கு எது நல்லா வரும், எதை ஆர்வமாக செய்கிறான், எதில் ஈடுபாடு அதிகமாக இருக்குது, இயல்பாக வரக்கூடிய திறன்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நிறைய அந்த ஆளுமை சம்மந்தப்பட்ட பயிற்சிகளும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் அமெரிக்காவில் டூ வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. நீ யாராக இருக்கியோ அதுக்கு தகுந்த வேலையை நீ செய் அப்படின்னு அர்த்தம்னா, உனக்கு வேணுங்கிறத உன்னோட இயல்புக்கு ஏற்ற வேலையை நீ செய் அப்படின்னு. ஒரு MBTIன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல உளவியல் சோதனையை அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு இதுதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பள்ளிகளில் ரொம்ப கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. அங்கே ஆரம்ப காலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதற்கான தேடலை சொல்கிறாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பையனுக்கு இயல்பாக வருவது கணிதம், இயல்பாக கணக்கு நல்லா போடக்கூடிய பையன், எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்று நுணுக்கமாக பார்க்கக்கூடிய பையன் அப்படின்னா அதுக்கு தகுந்த எந்த தொழிலுக்கு போகலாம். இந்த பையனுக்கு இது பேச்சு சாதுரியம் நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட பழகுதல் நல்லா இருக்குது, அப்போ அவன் வந்து எந்த மாதிரி வேலைக்கு போகலாம். இல்லை இன்னொருத்தரை போய் பார்த்து இது பராமரிக்கிற மாதிரி வேலைகள் இவனுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு கேர் டேக்கிங் அந்த மாதிரி பண்ணுறான், அவனுக்கு என்ன மாதிரி செய்யலாம். இல்லாட்டி அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய பசங்க அவங்களுக்கு எந்த மாதிரி செய்யலாம். இதுவாக இருக்குது, மொழி அறிவு நல்லா இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திறன்கள், அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆளுமை, குடும்ப பின்னணி, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆர்வங்களை முடிவு பண்ணுறாங்க. அப்போது அதற்கேற்ற அளவுக்கு என்னென்ன மாதிரி படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே புகட்டுறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக யார் வேணால் என்ன வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஆரம்ப காலத்துலேயே சொல்லிடுறாங்க இது தகவலை. இப்போ இங்கே என்ன செய்கிறோன்னா 8வது 9வது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான். என்ன சொல்லலாம், கணிதமும் அறிவியலும் சமூக பாடம் இருக்கும், அப்புறம் மொழி பாடங்கள், இவ்வளோ தான். இதில் மேற்கொண்டு படிப்பதற்குன்னா முதல்ல பார்க்குறது அறிவியலும் கணிதமும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சமூக பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. 2வது இடம் திடீர்னு ஒரு காமர்ஸ் நுழைஞ்சிருது உள்ளே. அக்கௌண்டன்சினா என்னென்னு தெரியாது, காமர்ஸ்னால் தெரியாது, திடீர்னு உள்ளே வந்துடுது. அப்போ எதை கொண்டு இவங்க தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எது வராது, எதெல்லாம் பிடிக்காது, எது வேண்டாம், எதுக்கு தன்னால் பொருத்தி கொள்ள முடியாதுன்னு ஒரு எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா வச்சு தான் நம்ம இங்கே நிறையா செய்கிறோம். இது எனக்கு வேண்டவே வேண்டாம், இது வந்து அவனுக்கு கிடைக்காது, இது அவனால் முடியாது, இதுக்கெல்லாம் மார்க் பத்தாது அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்புறமும் சாய்ஸஸ் திடீர்னு குறுக்கி போகுதுங்கன்னா என்னன்னா 3 தான் தெரியுது. இங்கே ஒரு 3 குரூப் தெரியுது. அந்த 3 குரூப் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் என்ன வேலை அப்படிங்கிறது சரியாக இல்லை. எல்லாம் வந்து நேர்கோட்டில் யோசிக்கிறாங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் காத்து கொண்டு இருக்குது. ஆனால் நமக்கான வேலை எதுன்னு தெரியணுன்னா எந்த மாதிரி கல்வி படிக்கணும் அதுக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரியணும். அப்போ கல்வியிலையும் எல்லாரும் வந்து விழுகிற ஒரே இடத்துல நம்மளும் போய் விழ போகிறோமா, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்று சிந்தனைன்னு போயிட்டு அதில் ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன மாற்றம் ஏமாற்றம் ஆகிடக்கூடாது இல்லையா, அந்த பயமும் இருக்குது எல்லா பெற்றோர்களுக்கு. அப்போ இந்த சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னால் முடிவெடுக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 14 வருஷங்கள் வரைக்கும் நம்ம கல்விக்காக எத்தனையோ செலவுகள் பண்ணியிருக்கோம், தியாகங்கள் செஞ்சுருக்கோம், வழிகளை மேற்கொண்டிருக்கோம். ஆனால் அடுத்த அடி எடுக்க போகிறது முக்கியமானது. இதை எதை நோக்கி சில பேர் கேட்டால் நல்ல கல்லூரி தான் போகணும், எந்த பிரான்ச் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க அது கிடையாது, உனக்கு என்ன வேணுங்கிறது முதல்லையே தெரியணும், அதை நோக்கி தான் போகணுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க எந்த மாதிரியான வேலைகள் காத்து கொண்டு இருக்குது அதற்கான படிப்பை படிங்க அப்படிங்கிறாங்க. குழப்பமாக இருக்குது. அப்புறம் சில படிப்புகள் நம்மளுடைய என்ன சொல்ல குடும்பங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதை வந்து வழி நடத்திட்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. யாரை நம்பி படிக்கிறது இந்த படிப்பை? இந்த குழப்பத்திற்கு விடையை சொல்லுவது தான் கெரியர் கவுன்சிலிங், கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது வேலை சம்பந்தப்பட்ட, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு உளவியல் ஆலோசனை. இதை வந்து ஏன் வந்து ஒரு உளவியலாளர் செய்யணும்னா, தகவல்களை திரட்டி கொண்டு பார்த்தல் அப்படிங்கிறது நீங்களாகவே செஞ்சிடலாம். இப்போ இந்த கோர்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சொல்ல போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. இன்றைக்கு இலவசமாகவே எல்லா தகவல்களும் கொட்டி கிடக்குது உங்களுக்கு. ஆனால் எனக்கானது எது அப்படின்னு தீர்மானம் பண்ண எனக்கு அங்கு தேர்ச்சி பெற்ற ஒருவர் தேவைப்படுகிறார். இது எப்படின்னா, இதில் நீங்கள் மருந்து கடையில் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது, அத்தனை மருந்துகளும் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான என்னுடைய வியாதிக்கு, என்னுடைய தேவைக்கு எது அப்படின்னு சொல்ல தான் ஒரு டாக்டர் தேவைப்படுறாரு இல்லையா. மீதி எல்லாமே யார் வேணால் வாங்கிக்கலாம், அக்ராஸ் த கவுண்டர் வாங்கக்கூடிய விஷயங்கள் வாங்கலாம், இல்லைன்னா வாங்கிக்கூடிய ஒரு சூழ்நிலை. உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ளே மருந்து கடையிலே இருக்கார், அப்பவும் அவருக்கு டாக்டர் ஏன் தேவைப்படுறாருன்னா அவருக்கு அந்த டயக்னோஸ்டிக் எபிலிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கண்டறியும் தன்மை அப்படிங்கிறது அது வந்து ஒரு உளவியலாளருக்கு அவசியம் இருக்கும். அப்போது கல்வி சார்ந்த, தொழில் சார்ந்த உளவியல் ஆலோசனை பெறணும் என்பது மிக முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எடுக்க போகிற முக்கிய முடிவு
நம்முடைய வேலை, நம்முடைய கல்வி, நம்ம கல்லூரி, நம்ம இடம், அதற்கான செலவு, அதற்கான சமூக மதிப்பு, குடும்பத்தில் மற்றவங்க முன்னாடி சொல்லிக்க வேண்டியது, இது அத்தனையும் இருக்க போகிற இடத்த ஒரு ஆலோசனை பெறுவது தவறல்ல. ஒரு ஆலோசனை கேட்பதனால் நம்ம எந்த விதத்திலும் குறைந்து போகிறது கிடையாது. தவிர நேரடியாக அவங்க இதைத்தான் சரின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் தனக்கு எது ஏதுவானது அப்படின்னு அறியக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உளவியல் ஆலோசனை. வேலை, கல்வி, உளவியல் ஆலோசனை +2 முடிக்கும் அனைவருக்கும் அவசியம்.